வாங்க நான் பார்த்தீங்கன்னா, இப்படி தாங்க கடையிலயும், ஆன்லைன்ல இருக்கிற மளிகை பொருளும் விலைய கம்பேர் பண்ணி தாங்க வாங்குவேன். எதில வந்து விலை கம்மியா இருக்கோ, அந்த பொருள் தாங்க வாங்குவேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃப்ளிப்கார்ட் க்ளோசரில தான் வாங்கியிருக்கோம். அரிசி மாவு கடையில போய் பார்த்தப்ப பார்த்தீங்கன்னா, கிலோ ரூ. 68 போட்டிருந்தாங்க. இது வந்து ரூ. 50ங்க. சீரகம் வந்து கடையில வந்து 100 கிராமு ரூ. 100 சொல்லியிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா, 400 கிராம் வந்து ரூ. 162 வாங்கியிருக்காங்க. ஒரு பாக்கெட் சீரகம் பார்த்தீங்கன்னா, 200 கிராமுங்க. நான் 2 பாக்கெட் வாங்கியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, மிளகுங்க. மிளகு விலையும் கடையோட பார்த்தீங்கன்னா, இதில கம்மி தாங்க. ஆனா இதோட ரேட் எனக்கு என்னன்னு தெரியலங்க. அதுக்கப்புறம் சோம்பு வாங்கியிருக்கேங்க. சோம்பு வந்து 100 கிராம் வாங்கியிருக்கேங்க. கிராம்புங்க. கடையில பார்த்தீங்கன்னா, கடலைப்பருப்பு வந்து ரூ. 140 நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ரூ. 110 என்னமோ தாங்க வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் மிளகுத்தூளுங்க. இதுவும் விலை கம்மியாக தாங்க இருக்குது. கடுகு வந்து கடையில் கிலோ 80ங்க. நான் இதில் வந்து கொஞ்சம் விலை அதிகம் தாங்க கடுகு மட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாஸ்தா வாங்கியிருக்கேங்க. பிரியாணி மசாலா வாங்கியிருக்கேன். பாசி பருப்புங்க இது. பாசி பருப்புமே விலை கம்மி தாங்க. இது வந்து ரூ. 110 என்னமோ கடையில் வந்து ரூ. 142 கடலை மாவு வந்து ரூ. 90 வாங்கியிருக்கேங்க. பிராண்டட் கடலை மாவெல்லாம் பார்த்திங்கன்னா 140, 150 பக்கமாக இருந்துச்சு. நான் வந்து இது தாங்க வாங்கியிருக்கேன். ஆனால் என்னென்னா இதில் வந்து நம்ம லட்டு, மைசூர் பாக்கில் செய்யும்போது கொஞ்சம் சரி வராதுங்க. போண்டா, பஜ்ஜி மற்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த கடலை மாவு வந்து ரூ. 90 வாங்கி யூஸ் பண்ணிக்கலாங்க. சோஃபி கம்பெனி பார்த்திங்கன்னா, அந்த சீரகம், மிளகு இதெல்லாம் வந்து விலை கம்மியாக இருக்குங்க. மீதி வந்து க்ளோசரியில் இருக்கக்கூடிய ஃப்ளிப்கார்ட்டோட கம்பெனி எதுவும் அதுவும் விலை கம்மியாக இருக்குங்க. இந்த 2 பொருளும் தான் நம்ம எப்பயுமே வாங்கிக்கிறது. நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் நிறையா போட்டிருக்கேங்க. கடையில் இருக்க பொருளுக்கும் இதில் வாங்கும்போது நமக்கு காசு நிறையாவே வித்தியாசம் இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.